நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் வார்த்தையில் நீதியுள்ளவர். நம் வாழ்க்கையில் நன்மைகளை செயல்படுத்துகிறவர். ஒருவேளை நாம் எதிர்பாராத வகையில் சந்தித்த பிரச்சனைகளின் விளைவாக நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் கூட தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உடனுக்குடன் உலகத்தை உண்டாக்கினதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் எப்படி வேண்டுமானாலும் திட்டம் போடலாம், தீர்மானங்கள் எடுக்கலாம். ஆனால் யாவும் அவருடைய தீர்மானத்தின்படி நடந்த தீமைகளாக கூட இருக்கட்டும், அதை நன்மைக்கேதுவாக மாற்றுகிறார், அதன்படியே நடத்துகிறார். ஒரு மழையோ புயலோ அடித்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் உடனே நாம் மின்சார வாரியத்தை அணுகுவது போன்று எப்போ கரண்ட் வரும், எங்க ஃபால்ட் என்று கேட்டு அறிந்து கொள்கிறோம். அவர்களுடைய பதிலும் ஆமா, ஃபால்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கரண்ட் சீக்கிரமாக வந்துவிடும் என்று அவர்கள் சொல்வார்கள். அதே போன்றுதான் தேவன் நமக்காக நீதியும் நியாயத்தையும் செய்யும்படி அவரை நித்தமும் அணுகுவோம். காரிருள் சூழ்ந்திருக்கையில் அவருடைய காருண்யம் என்னும் கேடகமாக அவர் எப்பொழுதும் நமக்கு துணை இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவர் எப்பொழுதும் நீதியிலும் நியாயத்திலும் பிரியமா இருக்கின்றார். நித்தமும் நீதியினால் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நாம் இழந்த நீதிக்கு தக்க சமயத்தில் பதிலளித்து அதை நிறைவேற்றுகிறவராகவும் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்காக கொடுக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அதே போன்று நாமும் அவருடைய நீதியை பார்த்து நாமும் நியாயமாய் நடந்து கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தமும் நீதியும் எங்களையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.